மந்தாரப்பம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. திருச்சி பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கு. வந்தோடனே சமயபுரத்தம்மனை பார்க்க பறந்துட வேண்டியதான். சமயபுரத்தம் கோயிலுக்கு வந்தாச்சு. திருப்பதி அளவு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. சுற்றி வரவங்க பாருங்கள், பின்னாடி பாருங்கள் கூட்டத்தை. பயங்கர கூட்டமாக இருக்குது. எங்கள் அம்மா பாருங்கள் பின்னாடியே வராங்க. க்யூவில் நின்னது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த திருப்பதி ஆயிரும் மாட்டுக்கு. திருப்பதி மாரி அடைச்சி வச்சு தான் விடுவாங்க இனிமேட்டில். அதான் 2வது திருப்பதியாக போகுது. க்யூவில் நின்று 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் சாமி பார்க்க போகிறோம். சாமி உள்ளனா வீடியோ எடுக்க முடியாது, இல்லைன்னா எடுத்துடலாம். இப்போ தாங்க சாமியை பார்த்துட்டு வந்தோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு சாமியை பார்க்க. க்யூவில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். நானும் இங்கே பாருங்க. சமயபுரம் போயிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். செம்ம டயர்டாயிடுச்சு பஸ்ஸில் போயிட்டு இருந்ததுனால. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் இன்றைக்கி வெயில் ரொம்ப கம்மி தான். ஜாலியாக இருக்குது. சமயபுரத்தை நம்ம பார்த்தாச்சு. எல்லாம் நினச்சி வேண்டிகிட்டே வந்திருக்கோம். பார்ப்போம். முகரம் பண்டிகைனால செம்ம கூட்டம் வேறு. எல்லாம் லீவு, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் விட்டாங்களாட்டுக்கு. எல்லாம் ஸ்கூல் பசங்க, எல்லாம் சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டம் கோவிலுக்கு, சமயபுரம் கோவிலுக்கு. அப்புறம் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு சாமியை பார்க்குறதுக்கு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சாமியை பார்த்துட்டு அவர் கிளம்பி வரத்துக்கு ஒரு 3.5 மணி நேரம். காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். 7:20 பஸ் ஏறணும் மந்தாரத்துலேருந்து. திரும்பியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். கரெக்டாக இருந்தது. போய் 3.5 மணி நேரம் சாமி போய் பஸ்ஸில் இறங்கி கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வரத்துக்கு ஒரு 3.5 மணி நேரம். நல்லா சாமி தரிசனம் நல்லா பண்ணுச்சு. சூப்பராக இருந்தது. சாமி செம்மையாக இருந்தது. செம்மையாக இருந்தாங்க. பயங்கர உக்கிரமாக இருந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா ஒரு அபிஷேகம் பண்ணி நல்லா சூப்பராக சாமியை ஜோடித்து வச்சுருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. பாருங்கள் வீடியோ.